ஸோ அப்போ அந்த உணவு மெத்தடில் தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் என்ன உணவு எடுக்கிறீங்களோ அந்த உணவு வந்து கலோரியை பேர்ன் பண்ணணும். பேர்ன் பண்ணி உங்கள் பாடியிலேருந்து இதாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அது அந்தந்த ஆர்கானுக்கு போய் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வெளியில் மலமாக போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பாடி வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். மோஷன் சரியாக இல்லைனாலே நீங்கள் வந்து உங்கள் பாடி கவனின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். இன்னும் வாட்ரு அது முக்கியமாக சொல்கிறதுனா வாட்ரு கண்டிப்பாக எடுக்கணும். வாட்ரு எப்படின்னா தாங்க எடுத்தால் தான் இல்லை, அப்பப்போ சலைவா மிக்ஸ் பண்ணி ஒரு 50 ml 100 ml குடிக்கணும் அட் டைம். ஒரேடியாக ஒட்டுக்கா 500 ml 1000 ml குடிக்கக்கூடாது. சலைவா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சூப் பண்ணி குடித்தா தான் பாடி ரிட்டைன் ஆகும். அது மாதிரி தண்ணி குடித்து உடனே நமக்கு யூரின் வருது அப்படின்னாலே உடம்பு கவனின்னு அர்த்தம். தண்ணி குடித்து 1/2 hour 1 hour 2 hours கழிச்சு தான் யூரின் வரணும். அது மாதிரி குடிக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% தான் யூரினில் வரணும். 70% 80% வருது அப்படின்னாலே உங்களுக்கு அங்கே இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து டயபெட்டிக் 10 வருஷம் வந்துச்சுனாலே ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வரும் மேலுக்கெலாம். அதே மாதிரி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அவங்க கேன்சர் யூட்ரஸ் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது.